கோயில் மாநகரம் என்னை பேச வைக்கிறது, அவ்வளவுதான். இந்த அமைப்பை கோயில் மாநகரம் நடத்தி கொண்டு என்னை அழைத்து மறுபடியும் நீ என்னை பற்றி பேசு என்று சொல்கிறது. கோயில்களின் மாநகரம் என்பதற்கும் கோயில் மாநகரம் என்பதற்கும் முதலில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கோயில் மாநகர் அப்படின்னா அது கூடல் மாநகராகிய மதுரையம்பதியை குறிக்கும். கோயில்களின் மாநகர் என்றால் அது பல்லவர்களுடைய தொண்டை மண்டலத்தின் தலைநகரான காஞ்சிபுரத்தை குறிக்கும். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இன்னைக்கு கும்பகோணத்தை கோயில்களின் நகரம் என்றும் வழங்கக்கூடிய ஒரு மரபை நாம் தமிழகத்திலே பார்க்கிறோம். சரி, இப்ப கோயில் மாநகருக்கும் கோயில்களின் மாநகருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ காஞ்சிபுரத்தை எடுத்துக்கொண்டால் சைவ காஞ்சிபுரம், விஷ்ணு காஞ்சிபுரம், சக்தி காஞ்சிபுரம், ஜெயின் காஞ்சிபுரம், புத்த காஞ்சிபுரம் என்று பிரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அது இருக்குது. அங்கே சனாதன தர்மம் உட்பட ஜைன பௌத்த சமயங்களுக்குரிய இன்னைக்கும் வழிபாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. பலவிதமான இந்து மதத்தினுடைய பிரிவுகளுக்குரிய கோயில்கள் தனித்தனியாக இயங்கக்கூடிய மாநகரம். இன்னைக்கும் 108 கோயில்கள் காஞ்சிபுரத்திலே நாம் பார்க்க முடியும். சைவ சமயத்தை சார்ந்த அன்பர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட இடங்களை காஞ்சிபுரத்தினுடைய சுற்றுப்பகுதியில் மேப் போட்டு வைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறார்கள். ஏனென்றால் பக்தி இயக்கத்திற்கு தாய் வீடு காஞ்சிபுரம். இதை மறந்துவிடக்கூடாது. கிபி 5ஆம் நூற்றாண்டிலே சைவத்தை வளர்ப்பதற்கு நாயன்மார்களும் வைணவத்தை வளர்ப்பதற்கு ஆழ்வார்களும் காஞ்சிபுரத்தில் இருந்துதான் அந்த தோற்றம். மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி அவர்தான் இந்த பக்தி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசன். அரசர்களை எல்லாம் மறந்துடக்கூடாது. ராஜராஜனை ஒரு பக்கம் மறக்கிற மாட்டோம். அதே மாதிரி நின்ற சீர் நெடுமாறனை மறக்கக்கூடாது. நின்ற சீர் நெடுமாறன் அவன் மனம் மாறவில்லை என்றால் இன்று மதுரை ஒரு சாதாரண ஊர், அவ்வளவுதான். ஒரு சாதாரண ஊர், ஒரு சாதாரண ஒரு சிவன் கோயில் மாதிரிதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருந்திருக்கும். அதே மாதிரி மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி, நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி, ராஜசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி, நந்திவர்மன் இவங்களை எல்லாம் மறந்துடவே கூடாது. ஏன்னா இவங்க ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் பக்தி மூமெண்ட் கிடையாது. இப்ப இவங்க பார்த்து ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் நீங்க எங்கேயும் போய் பாடக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்திருந்தார்கள் என்றால் இந்த பக்தி மூமெண்ட் நடந்திருக்காது. அரசர்கள் மிக முக்கியமானவர்கள். சரி, அப்போ அனைத்து மதங்களுடைய கோயில்கள் இவையெல்லாம் தனித்தனியாக இயங்கக்கூடியது நம்முடைய காஞ்சிபுரம். ஒரு பக்கம் காமாட்சி அம்மன் கோயில், ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், ஒரு பக்கம் கச்சபேஸ்வரர் கோயில், 14 வகையான திவ்ய தேசங்கள், குமரக்கோட்டம், இப்படி அவங்க தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அது கோயில்களின் மாநகரம். சரி, இப்போ
மதுரைக்குள்ள வரும். ஒரு கோயிலை மையமாக வைத்துக்கொண்டு அனைத்து கோயில்களும் அதோடு ஏதோ ஒரு வழியில் தொடர்பு பட்டு இயங்கக்கூடியதால் அதற்கு கோயில் மாநகர் என்று பெயர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை நடுநாயகமாக வைத்துக்கொண்டு மற்ற கோயில்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட தொடர்பு பட்டு கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதால் இது கோவில் மாநகர். ஒரு கோவில் இதை ஆட்டுவிக்கிறது. ஒரு கோயில், அது நடுவில் இருக்கக்கூடிய கோவில். சரி, மதுரையில எத்தனையோ பேர் இங்க இருக்கீங்க இந்த கூட்டத்துல. அதே மாதிரி மதுரைக்கு வரக்கூடியவங்க இருக்கீங்க. நேரா என்ன பண்ணுவீங்க? மீனாட்சி அம்மனை பார்ப்பீங்க. அடுத்தது திருப்பரங்குன்றத்தை பார்ப்பீங்க. டைம் இருந்தா அழகர் மலைக்கு போயிட்டு வருவீங்க, ஊருக்கு கிளம்பிடுவீங்க. அவ்வளவுதான். சித்திர திருவிழானா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை வீடியோல பார்ப்பீங்க, அழகர் ஆத்துல இறங்குறத பார்ப்பீங்க, தேரை பார்ப்பீங்க. இதோட முடிஞ்சு போச்சு. இல்லை, மதுரை கோயில் என்பது இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர், திருப்பரங்குன்றம், அழகர் மலை, பழமுதிர்ச்சோலை மட்டும் அல்ல. நீங்க மதுரைய நல்லா பார்க்கறதுனா உங்களுக்கு 4 நாள் வேணும். ஷாப்பிங் பண்ணி ஆன்மீகம் இல்லாம வரலாற்று ரீதியா சில விஷயத்தை பார்க்கறதுனா 5 நாள் வேணும். 5 நாள் வேணும். சரி, இப்போ நம்ம முதல்ல எங்க ஆரம்பிக்க போறோம்? இப்ப நான் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட், இந்த 35 ஆண்டுகள்ல நாங்க எங்கெங்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறோம் மதுரையில, அந்த லிஸ்ட்டை அமுதவல்லி மேடம்க்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து நீங்க அதை ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க. மதுரைக்கு வந்தா மதுரையில இருக்கிறவங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மீனாட்சி அம்மன் கோயில் வருவதற்கு முன்பு மதுரை என்ன கோயில் இருந்தது? மீனாட்சி அம்மன் கோயில் வருவதற்கு முன்பே 2 கோயில். என்ன கோயில்? வைகை நதிக்கு பக்கத்துல சிம்மக்கல் சாலையில செல்லத்தம்மன் கோவில். செல்லத்தம்மன் கோவில். யார் சிம்மக்கல்லுக்கு போய் செல்லத்தம்மன் கோயில் எங்க இருக்குதுன்னு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. உள்ள ஒரு 4 அடி உயரத்துல ஒரு 5000 ஆண்டுகள் பழமையான கொற்றவை காளி அமர்ந்திருக்கிறாள். அவள் மதுரை தோன்றுவதற்கு முன்பிருந்து அந்த சிம்மக்கல் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய தேவதை. இந்த சிம்மக்கல் பகுதி, அதை ஒட்டிய வைகை கரை, இதற்கு திரு மருதம் துறை என்று பெயர். மருத மரங்களால் சூழப்பட்ட வைகை கரையை ஒட்டிய ஊர் என்று அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய கொற்றவை, நம்ம இந்தியாவில் என்னதான் நீங்க சைவம் வைணவம்னு போட்டுக்கிட்டாலும் பெண் தெய்வ வழிபாடு இல்லாம இவங்கெல்லாம் யாரும் கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு மாரி இருப்பா, காளி இருப்பா. அங்க பெருமாள் இருக்கிறாரோ, முருகன் இருக்கிறாரோ, சிவன் இருக்கிறாரோ, ஒரு அம்மன் இருப்பா. இந்த கொற்றவை, இந்த காளி, இந்த துர்க்கை, செல்லத்தம்மன், செல்வத்துக்கு அம்மை, லக்ஷ்மி. நமக்கு தனியா லக்ஷ்மி சரஸ்வதினு வழிபடக்கூடிய மரபெல்லாம் ரொம்ப பின்னால, எல்லாம் ஒரே உருவம், காளி, கொற்றவை. இவ சாதாரணமான ஆள் இல்லை. இந்த அம்மா மதுரை மாநகரம் உருவாவதற்கு அனுமதி கொடுத்தவள். பாண்டியன் முடத்திருமாறன் இந்த ஊர் மக்களை சந்திச்சு இந்த ஊர் மக்கள் கிட்ட அனுமதி பெற்று பின்னாலே இருக்கக்கூடிய காட்டை திருத்தி மதுரை மாநகரத்தை உருவாக்குகிறான்.
கோட்டை வாசல் எழுப்பும் போது வடக்கு கோட்டை வாசலுக்கு இவளை காவல் தெய்வமாக வைக்கிறார்கள். இவளுக்கு வடக்கு வாசல் செல்வி என்று பெயர். வடக்கு வாசல் செல்வி என்று பெயர். இவளை மதுரை காஞ்சி குறிப்பிடுகின்றது, சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது. வடக்குப்புற வாசலிலே தொன்மையான ஒரு கொற்றவை எழுந்தருளி இருக்கிறாள். பாண்டிய மன்னன் உடைய அரசியும் வீரர்களுடைய மனைவிமாரும் தங்களுடைய கணவன் போர்க்களம் சென்று வெற்றியோடு விரைவில் திரும்பி வர வேண்டும் என்று சூலாயுதத்தில் எலுமிச்சம்பழத்தை சொருகி காணிக்கை செலுத்தி வேண்டிக் கொள்வதை நமக்கு நெடுநல் வாடை கொடுக்கின்றது. அவ்வளவு தொன்மையான கோவில். நீங்க உள்ள போய் பார்த்தாலே தெரியும், செல்லத்தம்மனை போய் பார்த்தாலே தெரியும். நான் இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி எல்லாம் ரொம்ப பேச போறதில்லை. அதெல்லாம் எத்தனையோ பேர் பேசுவாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல டாக்குமெண்டேஷன் இருக்குது. அந்த செல்லத்தம்மன் கோவில்ல கருவறையில் இருக்கக்கூடிய அந்த காளிக்கு இணையான ஒரு பழமையான அற்புதமான ஒரு மூர்த்தி யாருன்னா, நம்மளுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய செண்பகவல்லி அம்மன். பாண்டியர்களுடைய செப்பு திருமேனி, சுமார் 3.5 அடி உயரம் இருக்கக்கூடிய அற்புதமான காளி. அவள்தான் சித்திரை திருவிழாவின் போது ஒரு நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொக்கநாதருடைய அந்த சந்நிதியில் அபிஷேக ஆராதனை மரியாதை எல்லாம் செய்யப்பட்டு மீண்டும் வருகிறாள். மதுரையில் விழா எடுப்பதற்கு சொக்கநாதரும் அங்கையர்கண்ணியும் வடக்கு வாசல் செல்வியான செல்லத்தம்மரிடம் அனுமதி பெற்றுக் கொள்கிறார்கள். ஊரையாளும் காளி கொற்றவை. கொற்றவனுக்கு சபை அமைத்து தருவதால் அவளுக்கு கொற்றவை என்று பெயர். சரி, அடுத்தது அந்த உற்சவருக்கு பக்கத்துல பார்த்தா மாபத்தினி, மதுரையை எரித்த அந்த கண்ணகியார் கையில் சிலம்பு ஏந்தி தாமரை மலர் ஏந்தி அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். 4.5 அடி. கண்ணகியாருக்கு பெண் வடிவத்தில் தெய்வத்தன்மை ஏற்றப்படாமல் பெண் வடிவத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவில். ஒரு கோயிலுக்குள்ள 3 தேவதைகள். ஒன்னு செல்லத்தம்மன் மூலவர், அடுத்தது செண்பகவல்லி அம்மன் உற்சவர், இன்னொன்னு பத்தினி தெய்வமாம் கண்ணகியார். இத நீங்க மதுரையில மிஸ் பண்ணாதீங்க. சரி, இந்த கண்ணகிக்கு இந்த ஏரியாக்கெல்லாம் என்ன தொடர்புன்னு நான் இதுல பேச மாட்டேன். இன்னொரு வாய்ப்பு எனக்கு தரும்போது சிலப்பதிகாரமும் மதுரையும்னு பத்தி பேசும்போது அப்ப நம்ம அதை பேசலாம். சரி, இப்ப அடுத்தது ஒரு பழமையான ஒரு கோவிலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அங்கிருந்து நீங்க எங்க போறீங்கன்னா, நேரா ஒரு ஆட்டோ எடுத்துட்டு 5 நிமிஷம் பேச்சியம்மன் படித்துறை, வைகை கரையில வைகை படிக்கட்டு ஓரம் அந்த பேச்சியம்மன் படித்துறை அமைந்திருக்கின்றது. அங்கே சுமார் 6 அடி உயரத்துக்கு பேச்சியம்மன், பேச்சை கொடுக்கக்கூடிய, வாக்கு தன்மையை கொடுக்கக்கூடிய தமிழகத்தின் ஆதி தொன்மை வடிவான சரஸ்வதியுடைய கோவில். பேச்சியம்மன் என்பது தமிழகத்து சரஸ்வதியுடைய வடிவம். செல்லத்தம்மன் என்பது தமிழகத்தில் மகாலட்சுமியுடைய வடிவம். திருமகள் நீங்காத மதுரை சிலப்பதிகாரம். ஒருபோதும் திருமகள் இந்த மதுரையை விட்டு நீங்குவதில்லை. காரணம் அந்த வடக்கு வாசல் செல்வியான அந்த செல்லத்தம்மன். மதுரையிலே இன்று வரை தமிழும் சங்கமும் கலைகளும் எல்லா கலைஞர்களும் எம்.எஸ். சுப்புலட்சுமி முதற்கொண்டு இன்னைக்கு இருக்கிற வடிவேல் வரைக்கும், இளையராஜா வரைக்கும் மதுரை மண்ணினுடைய அந்த வாக்கு தன்மையை தரக்கூடிய அந்த பேச்சியம்மன் அங்கே அமர்ந்திருக்கிறார். மிக தொன்மையான தெய்வம் மதுரை மாநகரத்தில். அதை நீங்க எப்படி கேட்டு போகணும்? பேச்சியம்மன் படித்துறை அப்படின்னு கேட்கணும். சரி, இவங்கள பார்த்துட்டீங்க. சார்,
மதுரை மாநகரத்துல இன்னும் பழமையான கோவில் அப்படின்னு நமக்கு இலக்கிய சான்றுகள், வரலாற்று சான்றுகள் எதை சொல்லுகின்றன? பரிபாடல். உலகத்துல ஏதாவது ஒரு ஊருக்கு அருமையான ஒரு கைடு புக்குனா முதல் புக்கு மதுரைக்கு தான். அதான் பரிபாடல். வைகை நதியை பற்றியும் திருப்பரங்குன்றத்தை பற்றியும் அழகர் கோவிலை பற்றியும் அடுத்தது ஒண்ணு இருக்கு. இருந்தையோ, இருந்தை, இருந்த கோலத்தில் இருக்கும் எந்தை பெருமாள். யார் இவரு? கூடல் அழகர். பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து கூடல் அழகர் கோவில் எங்க இருக்குதுங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் காமிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கூடல் அழகர் கோவில் அமைப்பு வந்து நாயக்க மன்னர்களால எழுப்பப்பட்டது. அஷ்டாங்க விமானம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான கலை படைப்பு கொண்ட நாயக்கர் காலத்து விமானத்துல 3 லேயர்ல, கீழ்த்தளம், நடுத்தளம், அடுத்ததளம். கீழே உட்கார்ந்து இருக்கார் பெருமாள், நடுவுல படுத்திருக்கிறார், மேல நிக்கிறார். கீழே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து அவர் வந்து பரிபாடல் காலம் 3000-3500 இருந்த எந்தை அமர்ந்த கோலத்தில் மண்மகளோடும் திருமகளோடும் இருக்கக்கூடிய கூடல் அழகர் இருந்தை. அதனால் அந்த பகுதிக்கு இருந்தையூர் என்று பெயர். அதுகிட்ட இன்னொரு நதி கிருத்தமால் நதி நம்ம செஞ்ச வீணா போன பாவத்தால டிச்சா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. வைகை நதியையும் சாகடிச்சுட்டோம், கிருத்தமால் நதியையும் சாகடிச்சுட்டோம். இந்த கிருத்தமால் நதிக்கு என்ன ஒரு பெருமைனா, ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது, அந்த நதியில தான் மத்ஸ்யாவதாரம் செய்தார் பெருமாள். அப்படிப்பட்ட நதியை நாம் தொலைத்து விட்டோம். சரி, பரிபாடலை மிக நுட்பமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது அந்த பகுதியில ஒரு குளம் இருந்திருக்கு. குளத்துக்கு நடுவில் ஆதிசேஷனை வைத்து மதுரை மக்கள் வணங்கி இருக்கிறார்கள். இந்த ஆதிசேஷனை மதுரை மக்கள் வணங்குகிறார்கள் என்பது 2 இடத்தில் காணப்படுகிறது. இன்னைக்கு ஆதிசேஷன் வடிவத்துல எங்க சார் பெருமாளை வணங்குறாங்கன்னா, காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஊரகத்தான் திவ்ய தேசத்திலே ஆதிசேஷனுடைய வடிவத்திலே பெருமாள் இருக்கிறார். மதுரையில் இப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்தது. எதுக்கிட்ட? கூடல் அழகர் கோயிலுக்கு அருகிலேயே இருந்ததாக பரிபாடல் நமக்கு சொல்லுகின்றது. இன்னைக்கு அந்த கோவில் இல்லை. சரி, கூடல் அழகர் கோயிலுக்கு பக்கத்துல நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டு சௌராஷ்டிர இனத்தினருடைய ஒரு ஆழ்வாராக கருதக்கூடிய நடனகோபால சுவாமிகள் வாழ்ந்து இறை பணி செய்த கோயில் மதன கோபால சுவாமி கோயில். அற்புதமான நாயக்கர் கால கலை படைப்புகள் இருக்கக்கூடிய கோவில் மதன கோபால சுவாமி கோவில். அத பார்க்கலாம். அப்படியே ஆட்டோவை எடுத்து தெற்கு கிருஷ்ணன் கோவில் கேட்கணும். சௌராஷ்டிர மக்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய தெற்கு கிருஷ்ணன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாதி இருக்குதுங்க. எத்தனை பேர் போய் பார்த்திருக்கிறாங்கன்னு தெரியாது. மீனாட்சி அம்மன் கோவில்ல பாதி தெற்கு கிருஷ்ணன் கோயில் ராணி மங்கம்மாளுடைய கலைப்படைப்பு. உள்ள பெருமாள் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் இருக்கார், கண்ணன் இருக்கிறார். சரி, இந்த கோயிலுடைய விசேஷம் சங்கீத விரும்பிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். சங்கீத மும்மூர்த்திகளில் சத்குரு தியாகராஜ சுவாமியினுடைய தம்பூரா இங்கே இருக்கிறது. நீங்க போய் கேட்கணும்,
தியாகராஜ சுவாமியுடைய தம்பூராவை நாங்கள் பார்க்க வேண்டும். யார் அதை கொண்டு வந்து அங்க வச்சது? தியாகராஜ சுவாமியுடைய ரொம்ப முக்கியமான சீடர் சௌராஷ்டிர இனத்தை சேர்ந்த வெங்கடரமண பாகவதர். அவர் தியாகராஜர் சமாதியானதுக்கு பிறகு தியாகராஜருடைய ஓலைச்சுவடிகளையும் தியாகராஜருடைய தம்பூராவையும் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தியாகராஜருக்கு சிலை இருக்கிறது. அதே போல வெங்கடரமண பாகவதற்கு சிலை இருக்கிறது. தியாகராஜருடைய ஓலைச்சுவடிகளையும் தியாகராஜ சுவாமியுடைய பாதுகையையும் தியாகராஜ சுவாமியுடைய தம்பூராவையும் இந்த வெங்கடரமண பாகவதற்கு எப்போதுமே ஜனவரி மாசம் 10வது நாள் இந்த சௌராஷ்டிர மக்கள் குரு பூஜை செய்வார்கள். அப்பொழுது பப்ளிக்குக்காக வைக்கிறார்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ சங்கீத தேவதையான ராஜ மாதங்கி ராஜ ஷியாமளையான மீனாட்சி அந்த தியாகராஜருடைய தம்பூராவை தன் ஊரில் வைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றாள். எங்க இருக்கு? தெற்கு கிருஷ்ணன் கோயில், மதனகோபால சுவாமி கோவில்ல இருந்து நீங்க நடந்தீங்கன்னா 10-15 நிமிஷம் அவ்வளவுதான். சரி, அங்கிருந்து அப்படியே ஒரு ஆட்டோ எடுத்துறோம். எங்க வரோம்? மதுரை மாநகரத்தோட நடு பகுதி, மத்தியபுரி, இம்மையில் நன்மை தருவார் சந்நிதி. நான் இந்த புராணம்லாம் இப்ப இங்க சொல்ல மாட்டேன்னா அதை சொல்றதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சோமசுந்தர கடவுள் பாண்டியனாக அரியணை ஏறி தடாதகையாகிய அரசியை வடந்து மதுரையை ஆட்சி செய்த போது உருவாக்கிய கோயில் என்பது அடிப்படை ஐதீகம். இம்மையில் நன்மை தருவார். இப்பதான் உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஓபன் எண்டட் ஆராய்ச்சி, திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனை திருத்தி ஜைன சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு கொண்டு வந்த காலகட்டத்தில் மீண்டும் ஆலவாய் ஈசனுடைய கோவில் திருப்பணி செய்யப்பட்டு கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்ட போது இந்த மத்தியபுரி என்று சொல்லக்கூடிய இம்மையில் நன்மை தருவார் கோவிலில் இருந்த ஒரு தெய்வ சிலை இங்கே வந்திருக்கிறது. அதுதான் மீனாட்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆய்வு இருக்கிறது. ஏனென்றால் இந்த அங்கையர்கண்ணி மீனாட்சி என்பவள் பாண்டியர்களுடைய வெரி பர்சனல் குல தெய்வம். இந்த மத்தியபுரி என்று சொல்லக்கூடிய இம்மையில் நன்மை தருவார் சந்நிதி பாண்டிய மன்னர்களுடைய குல தெய்வம் கோயில். அதுக்குள்ள அவளை ஈஸியால யாரும் போக முடியாது. அது அரச குடும்பத்துடைய கோவில். அது இன்னைக்கு பின்னால மத்தியபுர நாயகி அப்படின்னு ஒரு அம்பாளை வச்சிருக்காங்க. இந்த மீனாட்சி இங்கிருந்து அங்க சம்பந்தருடைய காலகட்டத்திலே இன்று இருக்கக்கூடிய கோயிலுக்குள் அதற்கு பிறகு மீனாட்சியினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் இந்த கோவில் வருகிறது என்பது அது ஆய்வு. அதனால மத்தியபுர அங்க இருக்கக்கூடிய சிற்பத்தை பார்க்கல. அதாவது இன்னைக்கு இருக்கிற மதுரையில மூலஸ்தானத்தில் இருக்கிற மூர்த்திகள் மட்டும்தான் எல்லாம் 5000 வருஷம் 3000 வருஷம் பழமையானவங்கம்மா. அங்க இருக்கக்கூடிய கோவில் கட்டுமானம் எல்லாம் மதுரை சுல்தான்களுடைய காலத்தில் இருந்து விஜயநகர சாம்ராஜ்யம் நம்மளை மீட்டெடுத்து காப்பாற்றி அதற்கு பிறகு எழுப்பப்பட்ட கோயில்கள் எல்லாமே. அதுக்காக பாண்டியர்களுடைய கலைப்பாணி இல்லைன்னா பாண்டியர்களுடைய கட்டுமானங்கள் இருக்கின்றன, சில சோழர்களுடைய கட்டுமானங்கள் இருக்கின்றன. ஆனால் மிக அதிகமாக இருக்கக்கூடியது விஜயநகர சாம்ராஜ்யம், தெலுங்கு நாயக்க மன்னர்களுடைய கை வேலைப்பாடுகள் அங்கே அனைத்து கோயில்களிலும் பிரம்மாண்டமாக இருக்கின்றது. பார்க்கலாம், பாண்டியர் காலத்து ஜுவல்லரியிலிருந்து நம்ம கிட்ட இருக்கு. சரி, அங்க பார்த்தாச்சு. இம்மையில் நன்மை தருவார பார்த்துட்டோம்.
அப்புறம் அங்கிருந்து லலிதா ஜுவல்லரி ரோடு வழியில போனோம்னா காமாட்சி அம்மைக்கு ஒரு ஆலயம் வைத்திருக்கிறார்கள். ரொம்ப பழமையான ஆலயம். மீனாட்சியினுடைய மதுரையில் காமாட்சிக்கு ஆலயம் இருக்கிறது. ஆனா காமாட்சியுடைய காஞ்சிபுரத்திலே மீனாட்சிக்கு ஆலயத்தை காணோம். காமாட்சி அவள் இல்லறத்தின் தெய்வம். மீனாட்சி மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கூடிய சக்தியை தரக்கூடியவள். காமாட்சி என்பவள் தம்பதிகள் ஒற்றுமையாக அறம் பொருள் இன்பம் வீடு இந்த வழியில் இல்லறம் செய்வதற்குரிய சக்தியை திறக்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய வடிவம். லலிதாம்பிகை, ராஜராஜேஸ்வரி. ஆனால மதுரையில் அவளுக்கு அங்கே கோவில் இருக்கிறது. சரி, இதை முடிச்சிட்டோம். இப்ப எங்க சார் போனோம்? இப்போ நீங்க எங்க போறீங்கன்னா ஆட்டோல வடக்கு மாசி வீதி, ரொம்ப முக்கியமான வீதி. மதுரையிலே எந்த விதமான திருவிழா நடந்தாலும் அதிகமான கூட்டம் எந்த வீதியில நிற்கும்னா வடக்கு மாசி வீதி. என்ன காரணம்னா மற்ற மாசி வீதிகள்ல எல்லாம் கடைகள் தான் அதிகம். இந்த வடக்கு மாசி வீதியில தான் மிக அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய ஏரியா. வடக்கு மாசி வீதிக்கு சுவாமி வரும்போதுதான் மிக அதிகமான கூட்டம் சேர்ந்து உற்சவத்தை கவனிக்கும். வடக்கு மாசி வீதியில என்ன சார் இருக்குது? அங்காள பரமேஸ்வரி கோயில கேளுங்கோ. மதுராபதி தெய்வம். இத பத்தி நான் அப்பவே சிவராத்திரி அன்னைக்கு சொல்லிட்டேன். மதுரையினுடைய அதிதேவதை மதுராபதி. சிவன் ஒரு பாகமாக, சக்தி ஒரு பாகமாக அவள் அங்கே அங்காள பரமேஸ்வரி வடக்கு மாசி வீதியில் சிலப்பதிகாரம் சுட்டக்கூடிய அந்த கோலத்தில் உட்கார்ந்திருக்கிறாள். அங்கிருந்து கொஞ்சம் இப்படி முன்னால போனீங்கன்னா உங்களோட வலது பக்கம் நாயக்க மன்னர்களால் எழுப்பப்பட்ட மற்றொரு கிருஷ்ணன் கோவில் இருக்கிறது. மிக அழகான வேலைப்பாடு, மிக அற்புதமான கலைப்பாடோடு அங்கே ஒரு கிருஷ்ணன் இருக்கிறார். மிக அழகான திருமேனி, உற்சவ திருமேனி பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா காவல் தெய்வமான கருப்பன் இருக்கிறார். சரி, அங்கிருந்து அப்படியே நம்ம தேரடி பகுதிக்கு வந்துருவோம். கிழக்கு மாசி வீதி. தேரடி பகுதியில நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தேரடி. நான் மதுரையின் காவல் தெய்வங்களை பத்தி தனியா ஒரு நாள் பேசித்தனேன். போன வாரம் இதே மதுரையில ஒரு அமைப்பினர், அவங்களும் 3 ஆண்டுகளா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல நான் மதுரையின் காவல் தெய்வங்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசினேன். அந்த காவல் தெய்வங்களை பத்தி நான் தனியா ஒரு நாள் நான் பேசுறேன் உங்க அனுமதியோட. இப்போ அங்க நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு 3 சந்நிதி இருக்கிறது அந்த கிழக்கு மாசி வீதியில. ஒண்ணு தேரடிக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்பர், தேரடி கருப்பர். அடுத்தது தேரை தாண்டி போனா அற்புதமான விநாயகர் இருக்கிறார். நாயக்க மன்னர்கள் காலகட்டத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு விநாயகர். அடுத்தது மீனாட்சி அம்மையுடைய அம்மாவுக்கு கோயில், காஞ்சனமாலை கோயில்னு கேட்கணும். காஞ்சனமாலை கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவாங்க. அது மீனாட்சி அம்மையுடைய அம்மாவுக்கு ஏற்படுத்தப்பட்ட, அரசிக்கு ஏற்படுத்தப்பட்ட கோவில். சரி, இத பார்த்துட்டீங்க. இனி எங்க போறீங்க? நேரா உங்க வண்டி எடுத்துட்டு வண்டியூர் வரீங்க. வண்டியூர் வந்தா அங்கே கால பைரவர் இருக்கிறார். முக்தீஸ்வரர், விஜயநகர சாம்ராஜ்ய காலகட்டத்தில் கட்டப்பட்ட அற்புதமான கோவில் முக்தீஸ்வரர் இருக்கிறார். அடுத்தது மாரியம்மை, வண்டியூர் மதுரையுடைய மாரியம்மை, மதுரைக்கு பருவமழையை ஏற்படுத்தி தரக்கூடிய மாரியம்மை, வண்டியூர் மாரியம்மை அங்கே அமர்ந்திருக்கிறாள். அந்த வண்டியூர் மாரியம்மை கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு பேச்சியம்மன் இருப்பா. அவ சுமார் சொல்றாங்க அந்த சிலை ஒரு 2000 வருஷம் பழமையான சிலை. மாரியம்மையுடைய சிலையை விட மிக தொன்மை வாய்ந்த ஒரு தேவதை அவ, பேச்சியம்மன். சரி, இதெல்லாம் முடிச்சிருக்கோம் ஓரளவுக்கு. இப்போ எங்க
வேற எங்க நம்ம போறோம்? திருப்பரங்குன்றம் போறோம். மதுரை மாநகரம் தோன்றுவதற்கு முன்பே இந்த திருப்பரங்குன்றத்தில் முருகன் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற ஊர்கள், மிக மிக முக்கியமானது கொலுபொம்மைகளுக்கு பெயர் போன விளாச்சேரி. இந்த விளாச்சேரி மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மிக தொன்மையான காலகட்டத்தில் இருந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த முருகன் வேல் வழிபாடு நடக்கப்பட்டு பின்னால் அது குடைவரை கோயிலாக மாற்றப்பட்டு அது இருக்கிறது. பரிபாடலில் 8 பாடல்கள் திருப்பரங்குன்றத்தின் மீது இருக்கின்றன. 8 பாடல்கள் திருப்பரங்குன்றத்தின் மீது இருக்கின்றன. சரி, திருப்பரங்குன்றத்தை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலாம் பேச மாட்டேன். இல்லற தெய்வமாக முருகன் கூட்டு குடும்பத்தோட ஒரே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தில் தேவயானை அம்மையோடு மட்டும் இருக்கக்கூடிய ஸ்தலம் திருப்பரங்குன்றம். சரி, அங்க முடிச்சிட்டோம். அடுத்தது திருப்பரங்குன்றத்திலிருந்து நீங்க எங்க வரீங்கன்னா, நேரா அரசரடி வந்து டிவிஎஸ் கிட்ட வந்து ஃபென்னர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க கோச்சடை அதுக்கு வழி கேட்கும். கோச்சடை மாரவர்மன் கோச்சடை பாண்டியன் அவன் முடிசூட்டி கொண்ட போது உருவாக்கப்பட்ட இடம். அங்கே நீங்க பார்க்க வேண்டியது, கேட்க வேண்டியது முத்தையா கோவில். மிக அற்புதமான ஐயனார். இந்த ஐயனார் உள்ள 2 ஐயனார் இருக்காங்க. ஒன்னு செண்பகவல்லி ஐயனார், இன்னொன்னு வில்லாயுதம் உடைய ஐயனார். அங்கே 32 அடி உயரத்தில் ஐயனாரும் பெரிய கருப்பு சாமியும், பக்கத்து தனி சன்னதியில பெரிய கருப்பு சின்ன கருப்பு சுவாமிகளோட காவல் தெய்வங்களோட. இது வந்து தடாதகை பிராட்டி மதுரையனுடைய மேற்கு பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயனார் என்பது வரலாறு. மீனாட்சியால் இது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயனார். அதுல வெளியில ஒரு ஐயனார் உட்கார்ந்திருப்பார். கருவறைக்கு வெளியில, கருவறைக்குள்ள இருக்கிறது வந்து வில்லாயுதம் உடைய ஐயனார். கருவறைக்கு வெளியில இருக்கிறது செண்பகவல்லி ஐயனார். இந்த செண்பகவல்லி ஐயனார் தான் மீனாட்சியாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட தொன்மையான மூர்த்தி. இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய எண்ணற்ற காவல் தெய்வங்களை நீங்க தரிசிக்கலாம். அந்த பிரம்மாண்டமான கருப்புசாமியையும் ஐயனாரையும் நீங்கள் குதிரையில் தரிசிக்க வேண்டும். அப்புறம் மதுரையை காக்கக்கூடிய பூதங்கள் பற்றி சிலப்பதிகாரம் சொல்லுகின்றன. மதுரையை காக்கக்கூடிய பூதங்கள், அந்த பூதங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன என்றால் இந்த கோச்சடையில் இருக்கின்றன. அடுத்தது மடப்புறத்தில் இருக்கின்றன. மடப்புறத்துக்கு நம்ம அப்புறமேல் வரலாம். இந்த கோச்சடையை தரிசனம் செய்து ஐயனார், கருப்பையா சாமி இவங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் ஆதி சொக்கநாதர் கோயில், சிம்மக்கல். சிம்மக்கல்ல வந்து யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க ஆதி சொக்கநாதர் கோயில். இந்த ஆதி சொக்கநாதர் கோயிலை பத்தி சொல்லும்போது திருவிளையாடல் புராணத்துல வந்து இடைக்காடன் என்ற புலவனுக்காக இறைவன் கோவிலை விட்டு நீங்கி வந்தான், அதெல்லாம் வந்து சொல்றாங்க. வரலாற்று ரீதியா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த சுயம்பு வடிவமான சொக்கநாதருக்கு திருப்பணி செய்து கோவில் செய்து நகரத்தை உருவாக்குவது வரை அந்த காலகட்டத்தில் அந்த லிங்கம் இங்கே வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டிருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே மதுரை மாநகரம் உருவாகி மதுரை மாநகருக்கு நடுவிலே கோவில் உருவாக்கப்பட்ட பின் இந்த லிங்கம் இங்கிருந்து அங்கே எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட திருவிளையாடல் புராணத்திலே நம்ம சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். சரி, இதுக்கு அடுத்தது நம்ம எங்க போறோம்? இதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே கிளம்பி தமுக்கம். தமுக்கத்துல வந்து நம்ம அதுக்கு முன்னால வண்டியூர்ல வீரராகவ பெருமாள் இருக்காரு. வீரராகவ பெருமாள் வந்து சௌராஷ்டிரிய மக்களுடைய வழிபாட்டு பெருமாள். அவர் தான் அழகரை வந்து வரவேற்க வர்றார். அது ரொம்ப முக்கியம்.
இந்த வருஷம் சித்திரை திருவிழாவை நீங்க டிவியில அழகர் ஆத்துல இறங்குறத பார்க்கும்போது அதை நம்ம மறந்துடக்கூடாது. வீரராகவ இப்போ நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேங்க, நீங்க என்ன கூப்பிட்டுருக்கிறீங்க, வரும்போது உங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து என்னை வரவேற்றாதான் மரியாதை. அது என்ன வரவேற்பது என்பது மிக முக்கியம். இந்த வீரராகவ பெருமாள் தான் வரார் வெளியில. வண்டியூர்ல இருந்து வீரராகவ பெருமாள் வந்து கள்ளழகரை வந்து அழைச்சிட்டு போறார் உள்ள. அதுக்கப்புறம் வீரராகவ பெருமாள் அவருடைய கோவிலுக்கு போயிடுறார். சரி, அடுத்தது தமுக்கத்துல நம்ம பார்க்க வேண்டியது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு படைப்பு, நம் மொழி, நம் தாய் தமிழ் மொழி, தெள்ளு கலை தமிழ் வாணி என்று பாரதி சொன்னதற்கேற்ப அந்த தமிழ் அன்னையை, தமிழ் செல்வியை, தமிழ் சரஸ்வதியை, அவளை அப்படியே அவர்கள் சரஸ்வதி கோலத்தில் அவர்கள் தமுக்கம் மைதானத்தின் நுழைவாயிலில் அமைத்திருக்கிறார்கள். அடுத்தது சப்பரத்து கருப்பர். சப்பரத்து கருப்பரை பத்தி எல்லாம் நான் இப்ப பேசல. மிக முக்கியமான இடம். சித்திரை திருவிழால அழகர் ஆத்துல இறங்குற போது ஒரு முக்கியமான ஸ்பாட் இந்த சப்பரத்து கருப்பர். அதை தாண்டி மேற்கொண்டு போனீங்கன்னா தல்லாகுளத்துல திருமலை நாயக்கன் காலகட்டத்திலே எழுப்பப்பட்ட பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல தான் எதிர் சேவை. கோடிக்கணக்கான ஜனங்கள் அர்த்தராத்திரியில கள்ளழகரை மதுரைக்குள் வரவேற்கக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம். அந்த கோயிலில் வைத்து அழகருக்கு விடிய 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 அபிஷேகமாகி குதிரை வாகனத்துல வந்து பச்சை பட்டு உடுத்தி எழுந்தருளை செய்வது இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்ல தான். இதை முடிச்சுட்டு நம்ம நேரா எங்க போயிடலானா அழகர் மலைக்கு போறோம். அழகர் மலையை பத்தி நான் ரொம்ப டீட்டெயில்டாலாம் இப்ப பேச மாட்டேன். அழகர் மலையில கள்ளழகர் இருக்கிறாரு. கள்ளழகருக்கு முன்னாலே பரிபாடல் என்ன சொல்லுதுன்னா, அங்கே கிருஷ்ணனையும் பலராமனையும் வைத்து பூஜை செய்தார்கள். பலராமன் நமக்கு விவசாயத்தினுடைய தெய்வம், கிருஷ்ணன் நமக்கு கால்நடைகளுடைய தெய்வம். இன்னைக்கு அப்படி மரபுல வழிபடக்கூடியது இஸ்கான்ல மட்டும்தான் இருக்கு. பலதேவ் அண்ட் கிருஷ்ணா. கீழே வந்து அழகர் இருக்காரு, 18ஆம் படி கருப்பு இருக்காரு. பெரியாழ்வாருடைய பிருந்தாவனம், பெரியாழ்வார் அங்கதான் அடக்கம் செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு பழமுதிர்ச்சோலை, 6ஆம் படை வீடு, ராக்காயம்மன், மலை வனத்து ஆதிகாலத்து கொற்றவை, நூப்புர கங்கை தீர்த்தம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பழமுதிர்ச்சோலையில ரொம்ப பிரதானமா நீங்க பார்க்க வேண்டியது ஆதிவேல், 5000 ஆண்டுகள் பழமையான வேலாயுதம். மூலவர் வந்து இப்ப வைக்கப்பட்டதுதான். இந்த ஒரு 100 ஆண்டு, இந்த 100 ஆண்டுகள்ல வந்தவர் தான் இந்த மூலவர். அதே மாதிரி ஒரே ஒரு 6 படை வீட்டுலதான் முருகனுடைய கடம்ப மரம் இருக்கிறது. அது பழமுதிர்ச்சோலை கோயில் வாசல்லையே கடம்ப மரம் இருக்கிறது. அந்த மரத்துக்கு கீழே தான் இந்த ஆதிவேல் வைக்கப்பட்டிருந்தது. அதற்குத்தான் இன குறவர்கள் எல்லாம் பூஜை செய்தார்கள் என்பதை நீங்க திருமுருகாற்றுப்படையில பழமுதிர்ச்சோலை வர்ணனை எடுத்து நீங்க பொருளோட படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேலாயுதத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வருகிறது. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. பார்த்துட்டு கூட எங்க போறீங்கன்னா ஒத்தக்கடை வரீங்க. மதுரையுடைய கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணிக்கு முன்னால நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தாண்டி ஒத்தக்கடை, ஆனமலை, ஆணை படுத்திருப்பது போல் இருப்பதால் ஆனமலை என்று பெயர். அங்கே சமணர்களுடைய, அங்கு இருந்த சமணர்களுக்கும் 7000 சமணர்கள், அந்த சமணர்களுடைய பட்டியலை எல்லாம் ஞானசம்பந்தருடைய தேவார சொல்லுது. யாரெல்லாம் அங்க இருந்தாங்க. ஆனைமலை சமணர்களுக்கும் நான் அஞ்சியவன் இல்லைங்கிறார். அப்படிப்பட்ட சமண திருத்தலம், குடைவரை கோயில்கள் எல்லாம் இருக்கு. கீழே நீங்க போய் பார்க்க போறது 7ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட யோக நரசிம்மர். அந்த ஏரிக்கு அந்த இடத்துக்கு பேரு நரசிங்கபுரம். நரசிங்கபுரம். ஆனமலை ஒத்தக்கடைக்கு போய் நரசிம்மர் கோவில் எங்க, மிகப்பெரிய தாமரை குளம், மிக பிரம்மாண்டமான தாமரை குளத்துல மலைய கொடைஞ்சு சுமார் 6 அடி உயரத்துக்கு யோக நரசிம்மர் அற்புதமாக உட்கார்ந்திருக்கிறார். பக்கத்துல நரசிங்கவல்லி தாயார். உலகத்தில் மிகப்பெரிய மகாலட்சுமி விக்கிரகம் வந்து அவர் தான். 6.5 அடி தாயார்.
உற்சவர் ரொம்ப வித்தியாசமான உற்சவர். சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய உற்சவர். இவரை பார்த்துட்டு பக்கத்திலேயே கொடிக்குளம் என்கிற ஜோதிஷ் குடிக்கு வந்தா அங்கே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஸ்ரீரங்கநாதருடைய உற்சவரான நம்பெருமாளை பாதுகாத்த கோவில் இருக்கிறது. அந்த கோவிலையும் நாம் பார்த்துவிட்டு நாம் அப்படியே வரும்போது பாண்டி முனீஸ்வரர் மதுரையுடைய முக்கியமான காவல் தெய்வம். அவரை பற்றி நான் இப்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் பேச போறதில்ல. ஒண்ணு பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய கோவில். கண்ணகிக்கு தவறாக தீர்ப்பு சொல்லி யானே அரசன் யானே கல்வன் என்று உயிர் விட்ட உத்தமமான பாண்டிய வேந்தன், அவனுடைய நடுகல் கோயில் அந்த பாண்டி முனீஸ்வரர். அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் நீங்க விலகி கீழடி வழியில போனா மதுரையுடைய இன்னொரு கிழக்கு பகுதி, ஆதி மதுரையுடைய இன்னொரு கிழக்கு பகுதி காவல் தெய்வம் மடப்புறத்து காளி உட்கார்ந்திருக்கிறார். ஐயனாரோடு சப்த கண்ணீர்களோடு மடப்புறத்து காளி உட்கார்ந்திருக்கிறார். இதெல்லாம் மதுரை. இப்போ ஒரு விஷயத்தை சொல்லாம நான் இந்த பேச்சை முடிக்க முடியாது சார். பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருக்கு. இந்த கோயில் நடுவுல இருக்கிறது சிவனா இல்லை என்ன? அண்ணல் கோவில்னு இருக்கு, அவ்வளவுதான். மதுரை காஞ்சியில அண்ணல் கோயில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது உண்மையாலுமே சிவனா? நிறைய ஆய்வுகள் சர்ச்சைகள்லாம் இருக்கு. சரி, பரிபாடல்ல வைகை நதியை பற்றி வரக்கூடிய ஒரு பாடல்ல மார்கழி மாதத்தில் மதுரை நகரத்து கன்னிப்பெண்கள் வைகை நதியில் அதிகாலை வேளையில் நீராடி பாவை நோன்பு நோக்கிறார்கள். அப்பொழுது அந்தணர்கள் ஹோமம் செய்து வைக்கிறார்கள் இவர்களுக்கு கல்யாணமாக வேண்டும் என்று. அந்த நேரத்தில் மார்கழி மாதம் திருவாதிரை விழாவிற்கு கொடியேற்றம் செய்வதற்காக வைகை நதியில் இருந்து புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு கோவில் அந்தணர்கள் சென்றார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு வருகிறது. அப்போ ஊருக்கு நடுவிலே சிவன் கோயிலில் திருவாதிரை திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது என்பதற்கு நமக்கு சான்று இருக்கிறது. அடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான சான்று யாரு? இளங்கோடிகள் தான். இளங்கோடிகள் தான் கிபி 1ஆம் நூற்றாண்டுல மதுரையை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? பிறவி என்ற மரத்தினுடைய வேரை பிளக்கக்கூடிய கோடரியை ஏந்திய பிறவியை நீக்கக்கூடிய இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய கோவில். மான் மழு தாங்கிய இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய கோவில். அதனால் அந்த மதுரை மாநகரை 3 முறை வலம் வரக்கூடிய பரிக்கிரமா செய்யக்கூடிய, இன்னைக்கு மலையெல்லாம் போய் சுத்துறோம், அன்னைக்கு மதுரை மாநகரை வலம் வந்தார்கள். நகர் பிரதட்சணம் செய்திருக்கிறார்கள். கோவலனும் கண்ணகியும் 3 முறை பிரதட்சணம் செய்கிறார்கள் மதுரையை. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையது இந்த மதுரை. மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி மட்டும் நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசலாம். அதுல ரொம்ப விசேஷம் என்னன்னா, மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி சொல்லும் போது காசி விஸ்வநாதர் சந்நிதி 2 இருக்கிறது. ஒன்னு தெற்கு கோபுரத்து வழியில போகும்போது பாண்டியர்களால் எழுப்பப்பட்ட ஒரு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சந்நிதி இருக்கு. சொக்கநாதருக்கு பக்கத்துல நாயக்க மன்னர்களால் எழுப்பப்பட்டு வாரணாசியில் இருந்து கொண்டு வரப்பட்ட மார்பிள் செய்யப்பட்ட வடநாட்டு பாணியில் அமைக்கப்பட்ட விசாலாட்சி 6 முகம் விநாயகர் காசி விஸ்வநாதர் சந்நிதி மிக முக்கியமானது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது சங்கப்புலவர்கள் சந்நிதி. உலகத்துல எந்த மொழிக்கும் கோவில் கிடையாது, எந்த மொழி புலவனுக்கும் சந்நிதி கிடையாது. தமிழ் மொழியில் 3வது தமிழ் சங்கத்தில் இருந்த 41 பேர்த்துக்கு அற்புதமான சந்நிதியை பாண்டியர்கள், அது பாண்டியர்கள் காலத்துக்கு சந்நிதி. இதுல சுயம்பு லிங்கம், மரகத மீனாட்சி, இதை பத்தி எல்லாம் நான் இன்னொரு பக்கம் வரேன் நான். அப்போ மதுரை மாநகரத்தை பற்றி சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி பரிபாடல் சொல்லுது. திருப்பரங்குன்றத்தை நோக்கி மக்கள் அதிகாலையில் வீட்டுக்கு மேல போய் வணங்கினார்கள். மாடியிலிருந்து வணங்குறாங்க.
அதே மாதிரி மேற்கு அதே மாதிரி வடகிழக்கு திசையை நோக்கி அழகர் மலையை படுத்திருக்கக்கூடிய பெருமாளாக மதுரை மாநகரத்து மக்கள் வணங்கினார்கள் என்றெல்லாம் பரிபாடலில் குறிப்புகள் வருகின்றன. இந்த 2 மலைகள் மிக முக்கியமான மலைகள். அது போக மதுரையை சுத்தி 8 மலைகள்ல சமணர்களுடைய குன்றுகள், அது வேற. இன்னும் ஒரு கோவிலை விட்டுட்டேன். நாகமலை புதுக்கோட்டையில போய் நீங்க பார்க்க வேண்டியது தடாதகை பிராட்டியாருடைய திருக்கோயில். பால மீனாட்சியாக அவள் கருப்புசாமி ஐயனார் எல்லாருடையும் நாகமலையுடைய அடிவாரத்திலே அம்மாவுக்கு பேரே தடாதகை நாச்சியார் திருக்கோயில். பாருங்க, அதே பேர்ல இருக்கா மீனாட்சிங்க. அடுத்தது நீங்க திரு ஏடகம் போற வழியில நாகமலை புதுக்கோட்டையில நாகமலை தீர்த்தத்துல நாகமலை சாமிகளை பார்க்கலாம். திரு ஏடகம்லாம் மதுரையை விட்டு வெளியில வந்துருது. நான் அதை பத்தி இங்க பேசல. திருப்புவனம், திரு ஏடகம், திருவாதவூர் இதெல்லாம் மதுரையை விட்டு வெளியிலே வருகின்றன. நத்தம் இதெல்லாம் இப்ப நீங்க மதுரையிலேயே நீங்க ஒரு பிரதான தெய்வங்களாக பார்க்க வேண்டியது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு 3 நாள் வேணும். ஆட்டோ வச்சுக்க, இல்ல பஸ்ல தான் போயிட்டு பார்க்க போறோம்னா கண்டிப்பா 4 நாள் 5 நாள் வேணும். இல்ல ஒவ்வொரு முறை வரும்போதும் நீங்க ஒவ்வொன்றை பார்க்க வேண்டும். இதுல என்ன விஷயம்னா, இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கோவிலை நடுமையாக வைத்துக்கொண்டு இது ஒன்னொன்னு ஏதோ ஒரு வழியில அந்த கோயிலோட தொடர்பு பட்டிருக்குங்கிறத ஆய்வுகள் காட்டுகின்றன. நம்மளுடைய திருவிளையாடல் புராணத்தினுடைய பல பாடல்கள் காட்டுகின்றன. ஏதோ ஒரு வழியில் எல்லா கோயில்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் இந்த கோயிலோடு தொடர்பு உண்டு. அது எப்பாவது நான் திருவிளையாடல் புராணம் பத்தி பேசும்போது எப்படி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல ஊர்கள் அந்த திருவிளையாடலோடு தொடர்பு பட்டு கோவிலோடு இன்றும் தொடர்பு பட்டிருக்கின்றன, விழாவில் தொடர்பு பட்டிருக்கின்றன என்பதை பற்றியும் சொல்கிறேன். அதனால் மாயவனுடைய கொப்பூடில் இருந்து மலர்ந்த தாமரையில் இருக்கக்கூடிய அதை போன்ற இந்த மதுரை மாநகரம் ராஜஷியாமலா மாதங்கி சக்கர எந்திர வடிவத்திலே அமைக்கப்பட்டதால் தான் இன்னைக்கு வரைக்கும் கலை, மொழி, பண்பாடு, இன்னைக்கு குருவருள் ஆன்மீக மையத்தின் மூலம் நம்ம இதை போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அந்த ஊரோட அமைப்பு, அது ராஜஷியாமலா மாதங்கி எந்திரத்தினுடைய அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊரே எந்திரம் தான். அதே மாதிரி காஞ்சிபுரம் ஸ்ரீ சக்கரத்தினுடைய வடிவத்திலே பல்லவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஊர். எல்லா காலத்திலும் ஒரு புலவர் வேண்டுகிறார் வைகை நதியிடம், எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் இந்த மதுரையில் பிறக்க வேண்டும், உயர்ந்த சான்றோர்களோடு நான் தொடர்பு கொண்டு வாழ்ந்து முக்திக்கு வழிதேட வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கோயில் மாநகரை நான் இன்று உங்கள் முன் படைப்பதற்கு எனக்கு இறைவன் அனுமதி கொடுத்தான். அதுல மதுரை காஞ்சியில பாண்டிய மன்னனுக்கு மாங்குடி மருதன், நான் இல்ல திருமோகூரை கூட சேர்க்கல. திருமோகூர் எல்லாம் அவுட் சைட் ஆஃப் மதுரை வந்து விடுறது. பாண்டிய மன்னனுக்கு ஒரு அறிவுரை சொல்லி முடிக்கிறான். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் அறிவுரை, எனக்கும் அறிவுரை, இதுக்கு வரக்கூடியது the so called modern generations அறிவுரை. இந்த மதுரை மாநகரத்தை நீ எடுத்து செல்ல முடியாது. அடுத்த பிறவியில் இந்த மதுரை மாநகரத்திற்கு நீ அரசனாக வர வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, இல்ல பிறவியே வேண்டாம் என்ற மோட்சகதிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் சரி, இறைவன் மீது பற்று வைத்து அறவழியில் நீ வாழ்ந்தால்தான் உன் வினைகள் நீங்கி அது நடக்கும் என்று மாங்குடி மருதன் சொல்லி முடிக்கிறார். எவ்வளவோ சொத்துக்கள் சேர்த்துறோம், எவ்வளவோ இருக்குது. இன்னைக்கெல்லாம் மக்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எதுவுமே நம்மளோட வராது. நம்மளோட வரது அறம் மட்டும்தான். நாம் செய்திருக்கக்கூடிய அறம். நாளைக்கு என்ன நீங்க செஞ்சீங்க? இன்னைக்கு அருமையான ஒரு வஸ்திரதானம் செய்த புகைப்படத்தை பார்த்தேன். செய்யுங்கள். அதுக்கு கூட வழி இல்லாதவர்கள் பலர் இருக்கிறார்கள்.
உழைப்பவர்களுக்கு செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு செய்யுங்கள், சோம்பேறிகளுக்கு செய்யாதீர்கள். அப்போ அந்த மாங்குடி மருதன் சொல்வதை தான் கடைசி. இறைவன் மீது பற்று வைத்து அறச்செயல்கள் செய்தால் உன்னுடைய தீய வினைகள் தீரும். அப்போது நீ என்ன விரும்புகிறாயோ அது உனக்கு கிடைக்கும். மறுபடியும் நான் மதுரையை ஆளக்கூடிய அரசனாக வேண்டும் என்றாலும் அந்த பதவி கிடைக்கும். இல்லை, எனக்கு பிறவிகள் எல்லாம் போதும், நான் எப்போதும் அந்த பரம்பொருளோடு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்றால் கிடைக்கும். ஆனால் நீ பக்தியோடு கூடி அறம் செய்ய வேண்டும் என்று அந்த மாங்குடி மருதன் அந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் மாநகரத்தில் ஒரு பாண்டியனுக்கு அறிவுறுத்தியதை சொல்லி நானும் அந்த மதுரை மாநகரம், நான் காலையில வணங்கும் போதே எப்படி வணங்குவேனா, மதுரையே சரணம், வைகை தாயே சரணம். இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர்லாம் அதுக்கு அப்புறம்தான். இந்த மதுரை மாநகரத்துக்கு அம்மா, இந்த மதுரை மாநகரத்துக்கு அம்மா யாருன்னா வைகை. வைகைக்கு தான் பாட்டு அதிகம். காவிரிய வர்ணிக்கிற பாட்டெல்லாம் ரொம்ப கம்மி இலக்கியத்துல. வைகை பரிபாடலில் வைகை நதியை வேண்டுகிறார்கள். தாயே, உன்னுள் நாங்கள் நீராடி நாங்கள் தூய்மை பெற்று நாங்கள் அகத்தூய்மை பெற வேண்டும், அருள்வாயாக. அந்த வைகை தான் அந்த மதுரைக்கே அம்மா. அந்த நதி இல்லாவிட்டால் மதுரை கிடையாது. நதி இல்லாவிட்டால் எந்த மனித நாகரிகமும் கிடையாது. அந்த நதியை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த நதியை நாம் பாதுகாக்க வேண்டும். வெறும் அழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு போயிட்டு வரதோட இல்லை, அந்த நதியை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும், பொதுமக்கள் பாதுகாக்க வேண்டும். இப்போது எப்படி வண்டியூர் தெப்பக்குளத்தை மிக அற்புதமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை போய் கிருத்தமால் நதியை பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய எண்ணற்ற கண்மாய்கள் எல்லாமே பாண்டியர் காலத்து கண்மாய்கள். அதெல்லாம் நம்ம சுத்தமாக வைத்துக் கொண்டால்தான் கோயில் மாநகரம் இன்னும் ஒரு 1000 வருஷம் உயிரோட இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் விடை பெறுகிறேன். இனி நீங்கள் உங்களுடைய பகிர்வுகளை, கேள்விகளை கேட்கலாம். நன்றி.